Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருப்பதி பத்தின அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு திருமலை திருப்பதியில பௌர்ணமி கருட சேவை நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பக்தர்கள் யாராவது தரிசனத்துக்கு போயிருந்தீங்கன்னா இந்த கருட சேவையை வந்து உங்களால் பார்த்திருக்க முடியும். இந்த பௌர்ணமி கருட சேவை வந்து மாதம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு நடக்குது. 4 மாட வீதிலையும் பெருமாள் வந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். ஸோ இந்த லைவ் வீடியோ வந்து SVBC சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ வந்து உங்களால் பார்க்க முடியும். அண்ட் நிறைய பேர் வந்து ஜனவரி மாதத்துக்கான டிக்கெட் அப்டேட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ ஜனவரி மாதம் இன்னும் டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலை. அண்ட் சேவா டிக்கெட் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு தர்ஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ தர்ஷனுக்கான அந்த 10 நாளைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. வைகுண்ட ஏகாதசிக்கான 10 நாளைக்கு நீங்கள் சேவா டிக்கெட் புக் பண்ணாலும் அந்த சேவா டிக்கெட் மூலயமா தரிசனம் புக் பண்ணிவிட்டு உங்களால் போக முடியும். அண்ட் ஜனவரி மாதம் இந்த கருட சேவைக்கு வந்து நீங்கள் போகணும்னாலும் பௌர்ணமிக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ என்றைக்கு ஜனவரி மாதத்தில் கருட சேவை அப்படின்றது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கருட சேவை அன்றைக்கி டிக்கெட் வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களால் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்து உங்களால் கருட சேவையும் பார்க்க முடியும். ஜனவரி மாதம் வந்து கருட சேவை வந்து 17 18 அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்றைக்கு கருட சேவைன்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துக்கான பௌர்ணமி கருட சேவை இன்றைக்கி திருமலையில் நடந்துட்டுருக்கு. ஃபுல் லைவ் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள், இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து ரீஷெடியூலிங் பற்றி கேட்குறீங்க. ஸோ ரீஷெடியூலிங் பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான அப்டேட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரீஷெடியூலிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க.